குவாலிட்டியே கிடையாது, குவான்டிட்டி தான் ஜாஸ்தி. எஜுகேஷனில் அப்போ லிட்டிகேஷனில் குவாலிட்டி லிட்டிகேஷன் இருந்தது. இந்த கொஸ்டின் ஆஃப் லா இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு எந்த சின்ன அளவாக இருக்கும். இப்போ வந்து எல்லாம் ஃபேக்ஸ் தான். ஜென்ரலாக கேஸ் போடுவாங்க வழி, அவங்க சீனியாரிட்டி அது கேஸ் போடுவாங்க வழியே எல்லாத்துக்கும் வர மாட்டாங்க, தொட்டதுக்கெல்லாம் வர மாட்டாங்க. இப்போ வந்து இந்த உணர்வு ஜாஸ்தியாக போய் என்ன பண்ணுறேன், நிறைய ரிட்டு தான் ஜாஸ்தியாக வருது. அவங்க என்ன பண்ண இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றத்தில் சிவில் கேஸ்லேயும் வழக்குகளும் ஜாஸ்தி குறைஞ்சி போச்சு. என் ஃபஸ்ட் அப்பீலோ செகண்ட் அப்பீலோ எல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ ஜாஸ்தியாக இருக்கிறது உங்களுக்கு என்னென்னா ரிட்ஸ் தான். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் இந்த வார பகுதியில் நாம் வந்து சந்திக்கிற ஒரு நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுமார் 75 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக மூத்த ஒரு நிர்வாகியை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். 75 ஆண்டு காலமாக வந்து ஒருவர் பணியாற்றுகிறார் என்று சொன்னாலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதே சந்தேகம் வந்து எனக்கும் ஆரம்பத்தில் எழுந்துச்சு. ஆனால் அதுதான் உண்மை. 1954ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஊழியராக பணிக்கு சேர்ந்தவர். படிப்படியாக பதவி உயர்வு பெற்று 1993ஆம் ஆண்டு கூடுதல் பதிவாளராக ஓய்வு பெற்றவர். பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்திலேயே வழக்கறிஞர் சட்டப்படிப்பு முடித்த அவர் அதன் பின்னர் ஓய்வுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தை விட்டு நீங்க மனமில்லாமல் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தொழிலை செய்துட்டு வந்திருந்தார். இவருடைய அருமை பெருமைகளாம் தெரிந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் அப்போதைய தலைமை நீதிபதியாக இருந்த மார்க்கண்டேய கட்ஜு அவருடைய காலகட்டத்தில், அதாவது தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு காலத்தில் தொடங்கப்பட்ட சென்னை உயர்நீதிமன்ற அருங்காட்சியகத்தின் பொறுப்பை தான் இவர்கிட்ட ஒப்படைச்சாப்புல. சென்னை உயர்நீதிமன்ற அருங்காட்சியகத்தின் பொறுப்பை இவர் தான் நிர்வகிச்சுட்டு வர்றாரு. அதாவது உயர்நீதிமன்றத்தின் மூத்த நிர்வாகியான வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். சார், சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக பணியாற்றிட்டு வர்றீங்க. உங்களை பற்றி சொல்லுங்களேன் சார். அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தில் இத்தனை ஆண்டு காலமாக பணியாற்றக்கூடிய அனுபவங்களையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். என் பேர் டி கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 1954லேருந்து 1991 வரைக்கும் வேலையில் இருந்தேன். கடைசி ஓய்வு பெறும்போது நான் வந்து கூடுதல் பதிவாளராக இருந்தாங்க ஹைகோர்ட்டில். கிட்டத்தட்ட 39 வருஷம் நான் ஹைகோர்ட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆக கூட நான் சுப்ரீம் கோர்ட்டில் கூட ஜாயின்ட் ரிஜிஸ்ட்ராராக ஒரு 6 மாதம் இருந்தேன். அப்புறம் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2005லேருந்து 9/4/2005 ஒரு மியூசியம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மியூசியத்தில் நான் க்யூரேட்டராக இருக்கேன். இது வரைக்கும் 20 வருஷம் இருக்கேன். எனக்கு வந்து என்னென்னா, என்னுடைய இந்த ஒரு நிலைமைக்கு காரணம் அந்த உயர்நீதிமன்ற கட்டடம் தான். அந்த கட்டடத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பக்தின்னு சொல்லுவாங்க தான் சொல்ல முடியும், ஒரு டிவோஷன் தான் எனக்கு. அது வந்து என் வரைக்கும் அது வந்து ஒரு சாதாரண கட்டடம் கிடையாது. அது வந்து ஒரு கோவில் மாதிரி நான் பதிக்கிறேன் என் வரைக்கும். அதனால தான் எனக்கு நிறைய அது அந்த நான் பயனடைஞ்சேன். அதுக்கு அது பணியை செஞ்சிட்ருக்கேன். என்னாலும் பணியை செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து அந்த இருந்தாலும் கொஞ்ச நாள் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தேன். அப்புறம் நிர்வாக நீதிமன்றத்தில் டிப்டிஸ்டாராக இருந்தேன். ரிஜிஸ்ட்ராராக இருந்திருக்கேன். எல்லா இடத்தையும் எல்லா பயிரும் வச்சிருக்கேன். சட்டம் பற்றிய விழிப்புணர்வு இப்போ உள்ள காலகட்டத்தில் மக்களிடம் வந்து அதிகமாக இருக்குது. எதுக்கெடுத்தாலும் உயர்நீதிமன்றத்தை நாடக்கூடிய அல்லது நீதிமன்றத்தை நாடலாம் என்ற விழிப்புணர்வு வந்து இருக்குது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலையும் இதே மாதிரி மக்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுனாங்களா, இல்லை எந்த மாதிரியான வழக்குகள்லாம் அந்த காலத்தில் விசாரணைக்கு வந்துச்சு? அதை பற்றிய விவரங்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். நான் வந்து சேர்ந்த பொருட்கள்லாம் நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் வந்தது. 1950 தான் கான்ஸ்டியூஷன் வந்தது. கான்ஸ்டியூஷனில் வந்து நான் ஜனங்களுக்கு இப்போ இருக்கிற எல்லா தொட்டத்துக்கெல்லாம் ஹைகோர்ட்டுக்கு வராங்க எட்டு போட்டுட்டு. அப்போ அந்த மாதிரி வர முடியாது. அது என்ன ரெமெடின்னா, கான்ஸ்டியூஷன் ரெமெடின்னு என்ன சொல்கிறதுன்னா, உனக்கு வேறு எங்கேயும் ரெமெடி கிடையாது, எங்கேயும் எந்த கோர்ட்டுக்கு போக முடியாது, எந்த வரைக்கும் அதாவது நீதி கிடைக்கிறது எங்கே நீங்கள் போக முடியாதுன்னா ரிட்டில் வரலாம். 226 அது கான்ஸ்டியூஷனில் எந்த ரெமெடியுமே இல்லாமல் போகக்கூடாது. ஒரு சிட்டிசனுக்கு வந்து ஒரு லீகல் ரெமெடி கொடுத்து ஆகணும். வேறு எங்கே சட்டத்தில் எந்த சட்டத்தையும் ரெமெடி இல்லைன்னா 226 வரலான்னு.
அப்போது இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தால் இவ்வளோ ஜாஸ்தி வராது. அது ஜனங்களுக்கு வந்து அவன் ரைட்ஸ்லேயும் சரி அவனுடைய இதுலேயும் டியூட்டியிலையும் இவ்வளோ வந்து ஒரு கிளைம் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க அந்த காலத்துக்கு. ஒரு இப்போ டிஸ்பியூட் எல்டர்ஸ் டிஸ்பியூட்னா வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டை போய் கேஸ் போது பயப்படுவாங்க, கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா அங்கே அவங்க ஒர்க் பண்ண வேணுவாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து சுப்பீரியர்ஸை படிச்சிக்க மாட்டாங்க, கிட்ட போட்டாங்க ஒர்க் பண்ண வேணுவாங்க. ஜென்ரலாக கேஸ் போடுவாங்க வழி அவங்க சீனியாரிட்டி அது கேஸ் போடுவாங்க வழியே இது எல்லாத்துக்கும் வர மாட்டாங்க, தொட்டதுக்கெல்லாம் வர மாட்டாங்க. இப்போ வந்து இந்த உணர்வு ஜாஸ்தியாக போய் என்ன பண்ணேன், நிறைய ரிட்டு தான் ஜாஸ்தியாக வர்றது. என்ன பண்ண இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றத்தில் சிவில் கேஸ்லேயும் வழக்குகளும் ஜாஸ்தி குறைஞ்சி போச்சு. ஃபஸ்ட் அப்பீலோ செகண்ட் அப்பீலோ எல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ ஜாஸ்தியாக இருக்கிறது உங்களுக்கு என்னென்னா ரிட்ஸ் தான். ரிட்டில் என்ன கவர்மெண்ட் எது கிடைக்காம ஆட்டு வாடி ஹைகோர்ட்டு வரேன். எந்த இது நம்ம ஒரு ரெப்ரசன்ட் கொடுக்குறோம், அந்த காலத்தை வெயிட் பண்ணுவாங்க, அவங்க ஆர்டர் போடுவாங்க. அப்போ வந்து ஒரு ஃபிக்ஸட் லிமிட் ஆர்டர் போட்டுருவாங்க, அதை சார்ஜ் பண்ணி வருவாங்க. இப்போ என்ன பண்ணுறேன், ஆர்டர் போடுறதில்ல, அப்போ ஆர்டர் போடுறதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போடுறாங்க, அதை அமல்படுத்துறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அப்புறம் ஆர்டர் போடுறப்போ அது அதனால வர்றாங்க. அது ஒரே டிக்கெட்டு 3-4 மாதம் வருது. அந்த காலத்தில் வர ஒரே இது இருக்கப்பா ஆல்ரெடி ரெமெடி தான் அந்த ஓட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் மாதிரி ஒரு ரெமெடி இருக்குது, அப்பீல் இருக்குதுன்னு. அப்பீல் போயிட்டு வா, அது முடிச்சுட்டு வா, நான் பார்த்துக்குறேன். இப்போ அப்படி எல்லாத்துக்கும் வராங்க. அதனால தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்தது இப்போ வந்து இந்த ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் இந்த ஜாஸ்தியாக போகிறதுனால நிறைய உங்களுக்கு வந்து டைவர்ஸ் கேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. டைவர்ஸ் கேஸு அதே மோட்டர் ஆக்சிடென்ட்ஸ்லையும் ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் இன்றைக்கி இப்போ வெஹிக்கிள் ஜாஸ்தியாக போச்சு, ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாக போச்சு. ஆனால் இதுதான் ஜாஸ்தியாக இருக்குல்ல. இதில் வந்து குவாலிட்டி கிடையாது, குவான்டிட்டி தான் ஜாஸ்தி. எஜுகேஷனில் அப்போ லிட்டிகேஷனில் குவாலிட்டி லிட்டிகேஷன் இருந்தது. இந்த கொஸ்டின் ஆஃப் லா இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு எந்த சின்ன அழகாக இந்த லா இருக்கும். இப்போ வந்து எல்லாம் ஃபேக்ட்ஸ் தான். லீகல் லா ஜாஸ்தி கிடையாது, குவாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷன் கிடையாது, குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு வந்து அதுக்கு காரணமே அவர் தான். அன்றைக்கி வந்து சொல்கிறோம், மரத்தில் யாரும் வேற பார்க்குறது இல்லை, ஆணி வேற பார்க்குறது இல்லை, தலைதான் பார்க்குறாங்க, டெக்கரேட் பண்ணுறாங்க. பில்டிங்கை பார்க்குறாங்க, வெளியில் பூசுகிறாங்க, ஃபவுண்டேஷன் பார்க்க மாட்டாங்க. ஃபவுண்டேஷன் போட்டு அவர் ஃபவுண்டேஷன் தான் நான் பார்க்கணும், ஃபவுண்டேஷன் பார்க்க மாட்டேங்கிறோம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.